ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய இன்றைக்கி காலையில் காப்பி என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை தாங்க. தோசையும் இடி சம்மந்தியும் தான். இடி சம்மந்தியை கூடவே நேற்றைய உள்ள பழைய சாதம் இருக்குது, பழைய கஞ்சி இருக்குது, அப்புறம் வரங்கறி இருக்குது. வரங்கறி நேற்றைய உள்ள சால மீன் இருக்குங்க. நேற்றைய உள்ள சால மீன் அப்படி வத்த வச்சு அப்படி காய்க்கணும் பார்த்துங்க. இதுபோல் வத்த வச்சு காய்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். இடி சம்மந்தி எப்படி உருவாக்கியேன்னா வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உப்பும் வத்தல் மிளகு இல்லைன்னா வரமிளகாய் சொல்லுவாங்க. உப்பும் வரமிளகாய் பொடியும் போட்டு கொஞ்சம் கல் உப்பும் போட்டு புளியும் போட்டு நல்லா டொக்குன்னு நல்லா இடிக்கணும். அப்புறமா தேங்காயை போட்டு கொஞ்சம் சீரகமும் போட்டு அப்படி டக்குன்னு இடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இடி சம்மந்தி ரெடியாக இருக்கும். இது தோசைக்கு சூப்பராக இருக்கும். அதுபோல் இந்த பழைய சாதம் பழைய கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, பழங்கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் முயற்சித்து பாருங்கள். நான் சாப்பிட்டுட்டேன் பார்த்துட்டேன், இங்கே உள்ளதெல்லாம் கிழிச்சு சாப்பிட்டுட்டேன். நீங்களும் சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ.